யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு இருந்த யாழ் மாநகர சபை முதல்வர் யோகராக இருந்தவர் கௌரவ டக்ளஸ் ஐயா போன இடத்துல போன ஆக்களுக்கு மாநகர சபை ஆணையாளர் சொன்ன வீடியோ ஆதாரம் முழுக்க எங்களோட மொபைலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதை உடனே அவர் தான் யாழ்ப்பாணம் நகரத்துக்கு எங்கே இடம் கிடக்கு, உங்களுக்கு எங்கே வியாபாரம் செய்யக்கூடிய இடம் கிடக்குன்னு கேட்டவர் 31 கடையில் காசு வேண்டி 3,10,000 ரூபா வேண்டிக் கொண்டு அவையுடைய யாழ் மாநகர சபை பொறியியல் துறையை வச்சு தான் இந்த கடையில் அடித்து தந்தவர். இந்த கடைன்றது 6 அடி தான். இந்த கம்பியும் அந்த கம்பியும் தான் ஒரு கடை. 6 அடி தான் இந்த கடை அகலம். உள்ளுக்கு கிளீன் பண்ணணும் பண்ணிச்சுனா உள்ளுக்கு கடுங்கண்டிச்சினா நேற்று பெயிண்டினோட வரியினம் காரணம் என்னென்னா 6 அடி கடையாம 1 அடி குறைக்க போயிடுமா, 5 அடி ஆகட்ட சுருக்க போயிடுமாமண்டு. வணக்கம் கூட யாழ்ப்பாணத்திலே மிக முக்கியமாக இருக்கக்கூடிய கடை அப்படின்னு சொன்னால் இந்த பழக்கடை தெருவை சொல்லலாம். ஸோ இங்கே வந்தால் நிறைய மக்கள் யாழ்ப்பாணத்தில் வரக்கூடிய நிறைய மக்கள் இந்த கடைகளில் பழம் வாங்குறதுக்காகவும் வரக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக இந்த கடைகள் இந்த பகுதிகளில் இருக்குது. இன்றைய தினம் முழு கடைகளுமே இந்த பகுதிகளில் பூட்டப்பட்டிருக்குது. முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு சொன்னால் ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய கடைகள் அளவு சின்னதாக இருந்தாலும் மறுபடியும் இந்த கடைகளை குறைக்க வேணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை யாழ் மாநகர சபை எடுத்திருக்கிறாங்க. என்னுடைய பெயர் கமலதாசன். நான் இந்த பழக்கடையில் ஒரு 6 அடி கடையை வைத்து எனது குடும்பம் மற்றும் வாழ்வாரத்தை நம்பி வியாபாரம் செய்கிற ஒரு ஆள். இந்த கடைன்றது 2010ஆம் ஆண்டு இந்த யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு அப்போது இருந்த யாழ் மாநகர சபை முதல்வர் யோகேஸ்வரி பத்மராஜா அம்மா இந்த யாழ் நகரத்தை சுத்தப்படுத்தணும்னு சொல்லி எல்லா வீதியோரங்களில் இந்த பழக்கடையில் எல்லாத்தையும் அகற்றி கொண்டு யாழ் மாநகர சபையில் போட்டவன். அவள் போட்ட இடத்துல எல்லா வியாபாரிகளும் போய் நாங்கள் அப்போ வடக்கின்ற அமைச்சராக இருந்தவர் கௌரவ டக்ளஸ் ஐயா போன இடத்துல போன ஆக்களுக்கு எந்த நேரத்தில் அவர் தான் ஒரு உதவி கேட்டு செய்கிற வழக்கம். அந்த இடத்துல அவர்கிட்ட போனோம். ஐயா எங்களையெல்லாம் வாழ்வாரத்துக்கு வியாபாரம் செய்த எங்களை எல்லாத்தையும் கொண்டு முனிசிபாலிட்டியில் சாமான்கள் அள்ளி கொண்டு போட்டுட்டோம் ஐயா, எங்களுக்கு தீர்வை தாங்கண்டு. உடனே அவர் தான் யாழ்ப்பாணம் நகரத்துக்கு எங்கே இடம் கிடக்கு, உங்களுக்கு எங்கே வியாபாரம் செய்யக்கூடிய இடம் கிடக்குன்னு கேட்டவர். கேட்ட இடத்துல நாங்கள் சொன்னோம் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னுக்கு ஐயா ஓரமாக நீளமான இடம் கிடக்கு, இவ்வளோ பேருக்கும் ஒரு 6 அடி கடை அடிக்கக்கூடிய மாதிரி இடம் கிடக்குண்டு. உடனடியாகவே அடுத்த நாள் யாழ் மாநகர சபை முதல்வரையும் கூட்டிக் கொண்டு இடத்தை பார்வையிட்டு இந்த இடம் இலங்கை சிடிபி இலங்கை போக்குவரத்து சேவைக்கூடிய இடம். இந்த இதில் நாங்கள் கடை வச்சுக்கிற கடையில் வேலி முள்ளு கம்பி தான் போட்டிருந்தது எங்களை கடை வைக்க. உடனே அப்போ சிடிபி நிர்வாகத்தோட கொழும்பில் கதைச்சி சிடிபி பெரியவரையும் இங்கே யாழ்ப்பாணம் வர வச்சு அவரையும் எல்லாம் யாழ் மாநகர சபை முதல்வர் அமைச்சர் சிடிபி சேர்மன் தலைவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்தால் இடத்தை பார்த்து ஒப்பந்தம் செய்து கொண்டவை. இலங்கை போக்குவரத்து சேவையும் ஒப்பந்தம் அவையும் முனிசிபலும் ஏன்டா இலங்கை போக்குவரத்து சபைக்குரிய இடம் இந்த இடம் என்றபடியாக இலங்கை போக்குவரத்து சேவையோடைய மாநகர சபை முதல்வராக்களும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் 1 மாதம் வாடகை மாநகர சபை பெறுறதும் அடுத்த மாத வாடகையை இலங்கை போக்குவரத்து சேவை பெறுறதும் ஏனென்றால் அவைக்குரிய இடம் என்றபடியாக அவைக்கு 1 மாதம் தங்களுக்கு 1 மாதம் என்று சொல்லித்தான் ஒப்பந்தம் செய்து இந்த கடையங்களுக்கு தந்தவை. ஆனால் இன்று வரைக்கும் ஒரு 15 வருஷம் கடந்தும் நாங்கள் யாழ் மாநகர சபைக்கு மட்டும்தான் வாடகை கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களோட எண்ணம் அது போக்குவரத்து சபையாக இருந்தாலும் சரி மாநகர சபையாக இருந்தாலும் சரி எல்லாமே அரசாங்க திணைக்களத்துக்குள்ளாம் போகுது. எப்படி எடுத்தாலும் எங்களோட நகரம் தான் நாங்கள் கொடுக்க வரியால் அபிவிருத்தியாக போன்ற கொள்கையில் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். 6 வரி எடுத்தாலும் எங்களுக்கு ஒன்று தான் எங்களோட வாழ்வாரத்தை குழப்பாமல் விட்டுச்சினோம்னா சரியன்ற போர்வையில் கொடுத்து கொண்டிருந்த நாங்கள். அதுக்கு பிறகு 6 அடி இடம் எங்கள்கிட்ட காசு வேண்டி ஒவ்வொரு கடைக்காரட்டையும் 10,000 ரூபா வேணவே என்னென்னு சொல்லி கடை அடிக்கணும்னு சொல்லி தங்களோட பொறியியல் துறையை வச்சு தான் எங்கள்கிட்ட காசு வேண்டி 31 கடையிலும் காசு வேண்டி 3,10,000 ரூபா வேண்டிக் கொண்டு அவையுடைய யாழ் மாநகர சபை பொறியியல் துறையை வச்சு தான் இந்த கடையில் அடித்து தந்தவன். இந்த கடைன்றது 6 அடி தான். இந்த கம்பியும் அந்த கம்பியும் தான் ஒரு கடை. 6 அடி தான் இந்த கடையின் அகலம். இப்போ நிற்கிறோம். போன திங்கட்கிழமை கௌரவ ஆளுநரும் மாநகர சபை கௌரவ ஆணையாளரும் மற்றும் யாழ் மாவட்ட போலீஸ் பெரியவர்களும் வந்தார்கள். உள்ளுக்கு கிளீன் பண்ணணும் பண்ணிச்சோம், உள்ளுக்கு கடுங்கண்டிச்சினோம். நாங்கள் சொன்னோம் எங்களுக்கு 1 நாள் டைம் தாங்க ஐயா, அடுத்த நாளைக்கே நாங்கள் உள்ளுக்கு எடுக்கிறோம்ண்டு நேற்று இந்த கம்பிக்குள்ளே எடுத்துட்டோம். இதில் இருந்து ஒரு 4 அடி தள்ளி கம்பிக்குள்ளே அப்போ முன்னுக்கு 2 அடி வெட்டணும்னு சொல்லிக்கிறோம். நாங்கள் கிழமை நாளில் வெட்டிடலாம் ஐயா, வார ஞாயிற்றுக்கிழமை 2 அடியை வெட்டி போக்குவரத்துக்கு எந்த வித இடையூறு இல்லாமல் செய்து ஆரம்பிச்சினோம். சரியென்று போயிச்சினோம். அப்போ நாங்கள் நேற்று வரைக்குள்ளே எங்களை கடை அவர் சொன்ன அளவு திட்டத்தோடு கம்பிக்குள்ளே தான் இருந்தது. நேற்று பெயிண்டினோட வரியினம் காரணம் என்னென்னா 6 அடி கடையாம 1 அடி குறைக்க போயிடுமா, 5 அடி ஆகட்ட சுருக்க போயிடுமாமண்டு. அகலம் தந்தது எங்களுக்கு 6 அடி. 6 அடியிலே நாங்கள் வியாபாரம் செய்யலாத இக்கட்டான நிலைமையில் இருக்கிறோம். எங்களுக்கு 6 அடியை தந்து போட்டு ரோட்டில் 50 அடி 40 அடிக்கு பழக்கடையை நீளமாக போட்டு தண்டம் என்ற போர்வையில் எங்களோட வாழ்வாரத்தை சிதைக்கிற ஒரு எண்ணத்தோடு தான் யாழ் மாநகர சபை செயற்பட்டு கொண்டிருக்கு. அவையிட்ட தண்டம் போட்டு 20 30 அடியிலையும் போடலாம். ஆனால் நாங்கள் 6 அடி கடை செய்கிற எங்களை தான் அது கடை கூடிட்டு 5 அடி ஆக்குங்கன்னு நிற்கிறோம். இன்றைக்கு
எங்களுக்கு கிளிஞ்சிர்லங்காவால் எந்த சிக்கலும் இல்லை. காரணம் என்னென்னா எங்களோட நகரம் அழகாகணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எங்களோட கடையை சுருக்க வரினோம், 6 அடி அகல கடையை 5 அடி சுருக்க வரினோம். அதனால இந்த கடையடைத்து நாங்கள் போராட்டம் ஒன்று கடையப்பு போராட்டம் செய்கிறோம். ஆனால் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இதை ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும். நாங்கள் எங்களை மாதிரி எத்தனை இளைஞர்கள் நீங்கள் சொன்னீங்கள் நான் மன்ற மாற்றத்தை இந்த நாட்டுக்கு ஏற்படுத்துவேன், நீங்கள் எதிர்பார்க்காதவாறு எல்லாம் செய்வேன் என்று எல்லாம் செய்தோம். ஆனால் மேடையில் பேசின மட்டும்தான் செய்திருக்கிறீர்கள். இன்றைக்கு எல்லாருமே உழைத்து வாழ்கிற எல்லாருமே பெரிய திண்டாட்டத்தில் நிற்கிறோம். ஏனென்றால் பொருளாதாரம் மிக மிக உயர்ந்து கொண்டு போகின்றது. எங்களை மாதிரி வியாபாரம் சுயதொழில் செய்கிறவங்களை நசுக்கிறதுக்கு இந்த யாழ் மாநகர சபை செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. மற்றும் உங்களுக்கு விளங்கணும், படித்து போட்டு பட்டதாரிகள் வேலை இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஆளுநர் ஆஃபீஸுக்கு முன்னால் கொடியோடு நிற்கணும். அவர்களுக்கு எந்த தீர்வும் இல்லை. எங்களை மாதிரி சுயமாக உழைச்சி கொண்டிருக்கிற எங்களை கூட இதில் இருந்து அகற்றத்துக்கு ஏற்பாடுகளை செய்யணும். சுயமாக உழைக்கிற எங்களுக்கு இந்த நிலைமை என்று சொன்னால், முந்தின நாள் பார்த்தீங்கன்னா ஒரு படித்து பட்டம் பெற்றவர் வேலை இல்லைன்னு சொல்லி அவரோட மனவிரக்தியால் சூசைட் பண்ணிக்கிறார். அதே முந்தின நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போதவஸ்தில் அதிகூடமான போதவஸ்தை பாய்ச்சி ஒரு இளைஞர் மரணமாக இருக்கிறார். இதில் இருக்கிற கடைக்கார் முழுக்க இளைஞர்கள். அவர் எத்தனையோ இளைஞர் இனி வரும்போது அவருடைய பிள்ளைக்கோ அவருடைய சகோதரத்துக்கோ அவர் முன்மாதிரியாக வியாபாரம் செய்து இந்த துறையிலே வாங்கன்னு சொல்லித்தான் நாங்கள் ஒரு தூர நோக்கோடு இந்த வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். இவர்கள் என்ன நினைக்கிறார்கள், மற்ற இளைஞர்கள் போதவஸ்து பாவிக்கிறார்கள், அவர்கள் போல் நீங்களும் போய் போதவஸ்தை பாவிக்கின்ற மாதிரி ஒரு கடையை சுருக்கி வெளியகற்றத்துக்கு ஒரு ஏற்பாடு செய்கிறோம் என்று நான் நினைக்கின்றேன். இது சகல உயரதிகாரிகளும் ஒன்று நினைக்க வேண்டும். இந்த நாட்டில் தற்போது வருமானத்துக்கே சரியான இக்கட்டான நிலைமையில் சுயமாக உழைத்து கொண்டிருக்கின்ற 31 கடை, அதில் 3 பேர் 2 பேர் வேலை செய்யணும். 100 குடும்பத்துக்கிட்ட வேலை செய்கிறோம். எங்களை சுயமாக உழைத்து நிம்மதியாக வாழ்கிறதுக்கு யாழ் மாநகர சபை இந்த கடையை சுருக்குறன்ற விடயத்தில் அதை பின்போடணும், அதை நிப்பாட்டணும் என்று சொல்லி நாங்கள் தயவாக கேட்டு நிற்கின்றோம். வீதியில் கடைகள் பழக்கடைகள் போட்டு கிடக்கு, அந்த கடைகளை அகற்றி எங்களோட வாழ்வாரம் எங்களோட கடைகளுக்கு வியாபாரம் மெருகூட்டுவதற்கு அந்த கடைகளை உடனடியாக அகற்றி எங்களுக்கு உதவி செய்யணும் என்று நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். யாழ் மாநகர சபைன்ற அடாவடித்தனத்தையும் பிரச்சனையை பற்றி கதைக்கத்தான் நாங்கள் என்னென்னா க்ளீன் ஸ்ரீலங்கான்ற பேரில் வந்து சொன்ன போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்குது இந்த கடைகள் இதென்று சொல்லி உள்ளுக்கு எடுத்த ஜனங்கள் நாங்கள் உள்ளுக்கு எடுத்து அவளுக்கு இடம்பெட்டு கொடுத்தோம். அப்போ நேற்று வந்து அவள் வந்து பெயிண்டோட வந்தினம் இங்கே வந்து கடையெல்லாம் நாங்கள் சுருக்க போகிறோம் கடையெல்லாம். அப்போ என்னத்துக்காகண்டா சிடிபிக்குள்ளே வந்து அவள் வந்து மெலசில கூட அமைச்சிருக்கணும், அதுக்கு வந்து பாதை விடுறதுக்கு. அப்போ இது வந்து யாழ் மாநகர சபையால் வந்து அடித்து தந்த கடை தான் இந்த கடை. அது வந்து 6 அடியில் வந்து அகலத்திலான் வந்து இந்த கடை தந்தது. அதை வந்து இவள் 1 அடியாக சுருக்கி 5 அடியாக தரப்போயினமெண்டு வந்து பெயிண்டோட வந்து எல்லாம் அளந்தோன்றிருக்கு. அப்போ நாங்கள் அப்படி சொன்னாங்க. இதுக்கு வந்து அவள் மீட்டிங் போட்டவர் வந்து என்னென்னா யாழ் மாநகர சபை ஆணையாளர் வந்து இது மீட்டிங் போட்டவர் இந்த கடை சம்மந்தமாக வந்து கதைக்கிறதுக்கு. என்னென்னா இந்த சிடி பஸ் ஸ்டாண்டுக்கு நாங்கள் அப்படி ஒரு மெலசில கூட அமைக்கிறோம், உங்களோட விருப்பம் இல்லாமல் எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம்ண்டு. அது வந்து எங்கள்கிட்ட வந்து வீடியோ ஆதாரம் இருக்குது, வேணும்னா நாங்கள் அதை மீடியாவுக்கு வந்து சமர்ப்பிப்போம். என்ன சொன்னவில்லைண்டா உங்களோட வந்து விருப்பம் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு துண்டு கூட எடுக்க மாட்டோம்ண்டு. அவன் நேரடியாக வந்து அவன் அடவாடித்தனத்தை காட்டினது என்னென்னா பெயிண்டோட வந்து 1 அடி வந்து நாங்கள் எடுக்க போகிறோம், இது வந்து கோர்ட்ஸ் உத்தரவு அது அந்த உத்தரவுன்னு வந்து கயக்கினோம். அப்போ நாங்கள் சொன்னாலும் இப்படியெல்லாம் பெறவன் ஆணையாளர் வந்து எங்களுக்கு வந்து மீட்டிங் வச்சவர் இப்படி எந்த ஒரு நடவடிக்கையும் உங்களை மீறியும் செய்ய மாட்டேன். ஏனெண்டா இந்த கடை வந்து 20 வருஷமாக இருக்குது. அவள் வந்து வாடகை வாங்கினோம். ஆரம்பத்தில் வந்து மாதம் 3000 வாங்கினவள், இப்போ 8500 வாங்கினோம் வாடகை மாதம். அப்போ அவள் சொன்னோம் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து இப்படி வாடகை வரவிடுறோம், அப்போ நாங்கள் வந்து உங்களோட விருப்பம் இல்லாமல் எந்த விதத்துலையும் வந்து நாங்கள் செயற்பட மாட்டோம். ஆனால் நேற்று வந்து வந்து பெயிண்டோட வந்து கடை அளக்க போகிறோம் எடுக்க போகிறோம் உள்ளே எடுக்கணும் அதுன்ட்டு வந்து நாங்கள் அதை ஒத்துழைப்பு தர்றோம். ஆனால் நீங்கள் வந்து சொன்ன வார்த்தைக்கு புறம்பாக அதை செயற்படுறீங்க. அதுண்ட வந்து மாநகர சபை ஆணையாளர் வந்து சொன்ன வீடியோ ஆதாரம் முழுக்க வந்து எங்களோட மொபைலில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதை வந்து நாங்கள் சமர்ப்பிப்போம். மற்ற என்னென்னா இதில் வந்து ஒவ்வொரு கடையிலையும் வந்து 3-4 பேருண்டு 100 குடும்பத்தின் வாழ்வாதாரம் இதில் வந்து இருக்குது. இதை நம்பித்தான் நாங்கள் 4 வந்து நாங்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டு வர்றோம். இப்போ இவையில் வந்து கடையை வந்து உள்ளே எடுத்தால் இந்த பழக்கடை வந்து என்னென்னா எவ்வளவு நாங்கள் வந்து பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு தான் வியாபாரம். அப்போ நாங்கள் இப்படி வந்து சின்ன கடையை உடைக்கி நான் இந்த விதத்துலேயும் வந்து ஏற்கனவே வந்து வியாபாரங்கள் குறைவு. இந்த கொரோனாவுக்கு பிறகு வந்து சாமான்களும் விலை கூட இப்படி வந்து எல்லாம் வியாபாரங்கள் வந்து சரியான குறைவாக இருக்குது. அப்போ இப்படியான இவைகள் வந்து நடவடிக்கை எடுக்கிறதால வாழ்வாதாரத்தில் வந்து இங்கே வேலை செய்கிற முதலாளியும் பாதிப்பான்,
மற்ற வந்து வேலை செய்கிறவர்களும் அவர்களுடைய குடும்பங்களும் வந்து இதால் பாதிக்கப்படுது. இது வந்து அவர்களுக்கு மக்களுக்கு விளங்குது. ஆனால் வந்து இந்த அரசாங்கத்துக்கோ யாழ் மாநகர சபைக்கோ இது விளங்குதில்லை. க்ளீன் ஸ்ரீலங்கா என்ற பேரில் வந்து இப்படியான நடவடிக்கையை மேற்கொள்கிறோம். இவையில நம்பி நாங்கள் வாக்கு போட்ட மக்கள் வந்து இப்போ நடுத்தரவில் நிற்கிறோம். நாங்கள் இப்போ வந்து நீங்கள் இலங்கையில் எடுத்து பார்த்தா இத்தனை பேர் போத வசத்துக்கு வந்து அடிமையாக இருக்கணும். ஆனால் க்ளீன் ஸ்ரீலங்கான்ற பேரில் அதையே நீங்கள் செய்யாமல் இருக்கிறீங்க. இது வரைக்கும் எத்தனை பேர் போதைக்கு அடிமையாகி ஆஸ்பத்திரியில் மரணிஞ்சிருக்காங்க. மற்ற வந்து இப்படியான முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கு. போதை வச அடிமையானவர்களுக்கு வந்து முகாம்கள் அமைக்கப்பட்டு அவர்களை வந்து பராமரிக்கிறீர்கள். ஆனால் இது வந்து உருவாகிறது யாரால் என்றால் முழுக்க அரசாங்கத்தால் இது உருவாகிறது. இப்படியான வந்து நீங்கள் செய்கிற செயற்பாடுகளாலான் விரோதிகள் வந்து உங்கள் அரசாங்கத்துக்கு எதிராகும். இப்படியான நீங்கள் செய்கிற செயற்பாடுகளாலான் வந்து இப்படியான விரோதிகள் எதிரிகள் வந்து நாட்டுக்கு வந்து உருவாகிறார்கள். நீங்கள் செய்கிற இப்படியான செயற்பாடுகளாலான் போதவசு பழக்கங்கள் இப்படியான பிரச்சனைகள் வருது. இதில் இருக்கிற வேலைக்காரர் வந்து தங்களோட சுயமுயற்சியால் வந்து இப்படியான பழக்கடையில் அமைத்து மற்றவர்களுக்கு வேலை கொடுத்து இதால் வந்து எத்தனையோ குடும்பங்கள் சாப்பிடுகிறது அன்றாடம். க்ளீன் ஸ்ரீலங்கான்ற பேரில் வந்து எத்தனையோ விஷயங்கள் இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு. நீங்கள் நாட்டில் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இந்த வடிகால் அமைப்புகள் இந்த யாழ்ப்பாணம் இந்த மழை தேங்கி நின்றால் இங்கேயால் நடந்து போயிடாது. சிடிபி உள்ள வந்து அந்த டொய்லெட் பிரச்சனைகள் எத்தனையோ இருக்குது. இதால் வந்து மலசல கூடங்கள் வந்து கழிவுகளை வந்து இதுக்குள்ள வந்து விடுறதால எத்தனையோ நோய்வாய்ப்பட்டு எத்தனையோ பிரச்சனைகள் இதுக்குள்ள இருக்கிறது. சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஒவ்வொரு பழக்கடைக்காரரும் வெள்ளத்துக்கு நின்று நாங்கள் வியாபாரம் செய்கிறது 3-4 நாளில் கால் அவிஞ்சு போய் ஹாஸ்பிட்டலில் போய் காட்டி அந்த இதோடையே வந்து இருக்கிறோம் வந்து நிற்கிறது. நாங்கள் வந்து இதுக்கு என்னத்துக்காக நாங்கள் வந்து உழைச்சா தான் எங்களை குடும்பம் சாப்பிடும். அது வேலைகளுக்கு விளங்குதில்லை. மற்றது என்னென்னா இந்த கடை வந்து அமைச்சு தரக்க வந்து இவர் சொன்ன காரியம் என்னென்னா 1 கிலோமீட்டருக்கு உட்பட வந்து நாங்கள் பழக்கடை எந்த விதத்தில் அமைச்சு தர மாட்டோம். ஏனெண்டா நாங்கள் வந்து உங்களுக்கு வாடகை ஒரு மாதம் அப்போ ஒரு கடையில் அமைச்சு தர மாட்டோம். ஆனால் இவர்கள் வந்து லஞ்சம் வாங்குறார்களோ அதுகள் எங்களுக்கு தெரியாது. ஆனால் வந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே எத்தனையோ பழக்கடைகள். இப்போ வீட்டுக்கு வீடு பழக்கடை. அப்போ வந்து அதிலே வந்து வெற வந்து சனங்கள் வந்து அதிலே வந்து சாமானை வாங்கி அதிலே போயிடுறோம். அதனால வந்து டவுனுக்கு அவ்வளோ வியாபாரம் இல்லை. பக்கத்து கடையேண்டா பக்கத்தில் இருக்கிறவங்க அதிலே வாங்கிட்டு போயிடும். அதனால் பாதிக்கப்படுறது நாங்கள் தான். அப்போ நீங்கள் மாநகர சபை சட்டத்தின்படி சொல்கிறீங்க 1 கிலோமீட்டருக்கு நாங்கள் பழக்கடை கொடுக்க மாட்டோம்ண்டு. அப்போ வந்து இதுக்கு வந்து வாடகை வர்றீங்க தண்டம். நாங்கள் அவையில் போய் கேட்டால் நாங்கள் வந்து சிஆர் ஆஃபீஸுக்கோ இதுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவோம் இப்படி வந்து வீதியோரங்களில் பழக்கடை போடுறாங்க நீங்கள் வந்து கவனிக்கிறீங்களாண்ட அவையில் போடுறீங்கன்னா தான் நாங்கள் அதுக்கு தண்டம் வர்றோம். தண்டம்ன்றது ஒருக்கு தான் தண்டம். ஒவ்வொரு நாளும் போடுறதுக்கு வந்து டிக்கெட். இவையில் வந்து தண்டம் வந்து ஒவ்வொரு நாளும் விடுறதில்லை. 1000 ரூபா தண்டம் போட்டிருக்கோம். மயிலுக்கண்டா ஒவ்வொரு நாளும் 1000 தண்டம் போடுறீங்களா அவங்களுக்கு. அப்போ இப்படியான செயற்பாடுகளால் இவங்களும் பாதிக்கப்படுறது நாங்கள். அப்போ நேற்று வந்து இப்படி சொன்னார்கள் வந்து கடை வந்து ஒடுக்க போகிறோம். அப்போ நாங்கள் அதுக்கு வந்து எந்த ஒத்துழைப்பும் நாங்கள் கொடுக்கல. ஏனெண்டா யாழ் மாநகர ஆணையாளர் வந்து சொன்னவர் உங்களோட விருப்பம் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டோம்ண்டு. ஆனால் இவர் செய்தது சரியான பிள்ளை. ஒரு மன வருத்தத்துக்குரிய விடயம் என்னென்னா இது வந்து நாங்கள் வந்து இத்தனை பேர் வந்து வாக்கு போட்டு நாங்கள் இந்த அன்னொரு அரசாங்கத்துக்கு க்ளீன் ஸ்ரீலங்கான்ற பேரில் வந்து இவையில் வந்து செய்கிற வேலை என்னென்னா இப்போ வந்து வியாபாரிகளையும் மக்களையும் தான் ஒடுக்கி கொண்டு வர்றோம். எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கணும். போக்குவரத்துக்கு சிடிபி வந்து அவையில் பாத்ரூம் கட்டினா அது வந்து பாதை இருக்குது 2 பாதை. அதால் மக்கள் வந்து அது தேவையண்டா மக்கள் அதாலேயும் போயிடும். இதால் நீங்கள் பாதை எடுத்து 30 அடி வந்து நீங்கள் பாதை எடுக்க போகிறன்றது சட்டத்துக்கு விரோதமான செயல். இதை நான் தெரிவிக்கிற மன வருத்தத்தோடு தெரிவித்து கொள்கிறேன். இதுக்கு நீங்கள் தான் ஒரு அரசாங்கத்தால் ஒரு முடிவு ஒன்று நீங்கள் எடுத்து தரணும்.